வணக்கம் நேயர்களே, கடலூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதை மிங்கிள் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ரிஷபராசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2, 5ஆம் அதிபதி 2லேயே ஆட்சி படுத்தும். குழந்தைகளால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரும். தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும். அதே மாதிரி சில நேரங்களில் புத்தி தடுமாற்றத்தால் குழந்தைகள் கொஞ்சம் எமோஷனாக வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்தோம். நீங்களும் பேசும்போது கொஞ்சம் எமோஷனாக தர்க்கங்கள் வர்றதுக்கான, ஏன்னா என்றைக்குமே புதன் ராகு காம்பினேஷன்ஸ் வரும்போது அந்த எமோஷனான பேச்சுக்கள் வரும், புத்தி வேலை செய்யாமல் போயிடும். ஸோ அந்த டைமில் நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி 10-11 பிரயாணம் பண்ணுகிற இந்த காலகட்டத்தில் அற்புதமான பலங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 4ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நீங்கள் நினைத்த ஒரு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகங்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வீடு வாசல் சொத்துக்கள் அமையறதுக்கான யோகங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுவுமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல ஒரு முயற்சியிலும் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான, ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸோ நல்ல ஒரு சம்பள உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. 7ஆம் அதிபதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது சுப விரயம் சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, மனைவிக்காக சில செலவு பண்ணுறது, சுப விரயங்களுக்கான விஷயங்களுமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாச்சும் ஏடாகூடமாக பேசுகிறோம். ஸோ 2ல் 3ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் மண்டையில் போட்டுக்கிட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புலம்புறது, அவங்க இப்படி நினச்சிக்கிறாங்களோ அப்படி நினச்சிப்பாங்களோன்னு சொல்லிட்டு கற்பனையிலேயே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக, பக்கத்து வீட்டுக்காரிடம் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9 மற்றும் 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், அது மட்டும் இல்லாமல் பிரயாணங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள், தொழில் நல்ல பெரிய மாற்றங்கள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்திகள். சூரியன் 4ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி சந்திரன் 3ல் இருக்காருங்க. ஸோ 3ல் இருக்கிறவர் தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் நல்ல ஒரு பெரிய பிரயாணங்களால் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி செவ்வாய் 7ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது உங்களுக்கு சுப விரயங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், மனைவிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ட்னர்ஷிப், வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தியந்திரங்கள். ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்? 10ல் உள்ள ராகு ஒரு பிரம்மாண்டமான தொழில், பிரம்மாண்டமான விஷயங்களை யோசிப்பீங்க, பெரிய அளவில் வரணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தியந்திரங்கள். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்தவர் இப்போ 3ல் இருக்கார். ஸோ 3, 8னாலே 8க்கு 8ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கணக்குகள் பார்க்கும்போது கற்பனையிலேயே நிறைய விஷயங்களை நம்ம யூகிச்சுக்கிட்டு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியந்திரங்கள். சனி பார்த்திங்கன்னா ஒரு 11ல் இருக்காருங்க. 9, 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தந்தையால் லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியந்திரங்கள். புதன் 2, 5ஆம் அதிபதி 2ல் ஆட்சி படத்துடன் குழந்தைகளால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். அதே நேரம் தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி யாராச்சும் குழந்தை இல்லை அப்படின்னு இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தீங்கன்னா அந்த குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தியந்திரங்கள். கேது பார்த்தா வீடு பராமரிப்பு வேலைகள், வீட்டுக்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கும், தாயார் சம்பந்தமான விஷயங்களை சின்னதாக லோன் போடுறம்போதோ இல்லாட்டி தாயாரிடம் கொஞ்சம் சிடுன்னு பேசுகிறாங்க அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரிஷப லக்னமாக சுக்கிர தசாபுத்தியந்திரங்கள். சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
இப்போ இருக்கிறது 2 இருக்கார், அதுவும் குருவுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரும் பணம் கையாளுகிற ஒரு தன்மையெல்லாம் கொடுக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமான வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால வேலையில் இருப்பவர்கள் மற்றவங்க சொல்கிறதை கேட்டோ இல்லை மற்றவங்ககிட்ட வந்து புலம்புறதையோ விட்டிங்கன்னா போதும். ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் மேனேஜரை பற்றி ஏதாச்சும் சொல்ல போக அது பூதாகரமாக அவன்கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கனால தயவு செய்து லூஸ் ஸ்டாக் பண்ணுறதை வந்து விட்டுருங்க. மற்றபடிங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை பார்க்க போகிறது சூரிய பெயர்ச்சி, ஷடசித்தி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து ஒவ்வொரு முறையும் சூரியன் பெயர்ச்சி ஆகும்போது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகும். அது வந்து ஒவ்வொரு கடவுளையும் நீங்கள் வழிபட்டு அதனால் வர பலன்களை கொடுக்குற விஷயமாக தான் இது இருக்குங்க. ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா சங்கராந்தின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன சரம் ஸ்திரம் உபயன்னு வந்து 3 ராசியில் போகும்போது சரத்தில் போகும்போது சங்கராந்தி இன்னும் சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஐயப்ப வழிபாடுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ஐயப்ப வழிபாடு பண்ணும்போது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு, ஐயப்ப வழிபாடில் வந்து உங்களுக்கு வந்து கேட்ட விஷயங்கள், குலதெய்வத்திற்கு தேவையான அனைத்து விஷயமும் அதில் வந்து வந்துருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணியகாலம். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். விஷ்ணுபதி புண்ணியகாலங்கிறது வந்து பொருளாதாரம், பெருமாள் வழிபாடு ஒரு பொருளாதாரத்தில் வந்து உங்களுக்கு வேறு ஒரு லெவலில் வந்து கொண்டு போகிறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 3வது வர தான் இந்த ஷடசித்தி புண்ணியகாலம். அதை பற்றி தான் பேச போகிறோம். என்றைக்குமே உபயராசிக்குள்ளே இப்போ மிதனத்துக்குள்ளே சூரியன் பயிற்சி ஆகிறார். ஸோ அப்போ வந்து அந்த ஆனி மாதத்தில் சூரியன் வந்து மிதனத்துக்கு என்ட்ரி ஆகும்போது இதை வந்து ஷடசித்தி புண்ணியகாலமும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்குன்னா ஈஸ்வரன். ஸோ ஈஸ்வர வழிபாடு, ஈஸ்வர ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்போது இது வந்து உங்களுக்கு வந்து குலத்தில் உள்ள நிறைய பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்சாவழியில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு சொல்ல முடியாது இல்லையா, ஃபேமிலியில் இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் போய்ட்டு நான் சொல்ல பொருளாதாரம் கிடையாது, வேறு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அதிலிருந்து விடுபடுறதுக்கு வந்து இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்து ஈஸ்வர வழிபாடு பண்ணுறதுக்கு சித்தர்கள் வருவார்கள்ங்கிறது வந்து ஐதீகமான விஷயம். ஸோ உங்களுக்கு ஒரு மன நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனையில் உழண்டுட்ருக்கீங்கன்னா இந்த ஷடசித்தி புண்ணிய காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனி மாதம், அதாவது பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி சாயங்காலம் வருதுங்க. சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அது மாறுறது பார்த்திங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு வந்து மாறுது எக்ஸாக்டாக சூரியன். ஆனால் 12:30 மணிக்கு கோயில்கள் திறந்துருப்பாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 4 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே அந்த இறைவனை, ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுங்கள். மனதார பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஒரு வில்வம் போட்டு வழிபாடு பண்ணி பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது விரதம் இருக்கலாம். யாருக்காச்சும் எனக்கு நோய் நொடியெல்லாம் எதுவும் இல்லை, நான் ஈஸ்வரனுக்காக ஒரு பொழுது இருக்கிறேன் அப்படின்னும்போது காலையிலேருந்து ஒரு சாயங்காலம் வரை விரதம் இருந்து ஈஸ்வரனை வழிபாடு பண்ணும்போது அற்புதமான பலன்கள். அதே நேரத்தில் இதே ஷடசித்தி புண்ணிய காலத்தில் சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏன்னா சித்தர் சமாதிகளுக்கு போகும்போது உங்களுடைய கர்ம வினைகளை தீர்க்க உள்ளது தான் வந்து இந்த ஷடசித்தி புண்ணிய காலம். அதில் வந்து நீங்கள் போகும்போது நமக்கு வந்து ஜெனட்டிக்காக இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், சேல்ஸ்மேன், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு வன்மையினால் ஒரு வாக்குல வந்து ஒரு உண்மை சித்தின்னு சொல்லுவோம். ஸோ வாக்கு வன்மை, வாக்கு சித்தி ஏற்படணுன்னா இந்த ஷடசித்தி புண்ணிய காலத்தில் சித்தர் வழிபாடும் ஈஸ்வர வழிபாடும் உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பலன்களும் கர்மா தோஷங்களை நீக்க வல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஷடசித்தி புண்ணிய காலம். எல்லோருமே இப்போ பொருளாதாரத்துக்கு எப்படி வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம், எனக்கு பணம் வேணும் போது எல்லாம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் வழிபட்டிங்களோம். அந்த மாதிரி ஏன் வாழ்க்கையில் இருக்க கர்மானா நமக்கு பொருளாதாரம் அல்லாத வழியாக சில பிரச்சனைகளோடு நம்ம குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த ஷடசித்தி புண்ணிய காலம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் கோயில் போயிட்டு வரும்போது யாராச்சும் உங்களுக்கு வந்து தான தர்மங்களோ இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு துணி தானம் செய்கிறது, இல்லை ஒரு சாப்பாடு தானம் பண்ணுறது வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஏன்னா வந்து இது வந்து சித்தர்களே உங்கள் கண் முன்னே அந்த ஈஸ்வரன் வழிபாட்டுக்காக வருவாங்கங்கிறது ஐதீகம். பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக வரும். ஏன்னா எப்படி விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒரு சிறப்பான பலன்கள், இது வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பொருளாதாரம் அல்லாதவர்களுக்கு ஒரு பெரிய பொருளாதாரத்தை கொடுத்துச்சு. இந்த ஷடசித்தி புண்ணிய காலம் வந்து உங்கள் கர்மாவை
தீர்க்க வல்லது. வாக்கு வன்மையை சிறப்பாக கொண்டு வருங்க. ஸோ அதனால் இதை எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க. உங்கள் வாழ்வில் கர்மாக்கள் நீங்கள், கர்ம தோஷங்கள் நீங்கள். இந்த ஷடசித்தி புண்ணிய காலம் ஜூன் 15 சாயங்காலம் 6 மணிலேருந்து 8 மணி வரை. நீங்கள் எத்தனை வாட்டி சுற்றணுன்னா நீங்கள் ஒரு 9 முறை சுற்றுங்க. ஈஸ்வரனுக்காக விரதம் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு வில்வமாச்சும் போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். சித்த சமாதிகளுக்கு போங்க, சிறப்பான வாழ்க்கை உங்களை சேரும். இதுக்கான இண்டிகேஷன்ஸ் எப்படி போகும்னா, நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது சித்தர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள். உங்களுடைய வாக்கு வன்மை சிறக்கும். அற்புதமான விஷயங்கள், உங்கள் கர்ம தோஷங்கள் நீங்கள் சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.